இந்த பெண்ணும் ஒரு தெய்வ கண்ணு. அதனால பார்வதியினுடைய அம்சம் அல்லவா? அதனால தேவன் கண்ட ராய் தங்காமல் உடனே குழந்தையாக பிறந்திருக்கிறது. பிறந்தது ஆண் குழந்தை பெண் குழந்தையா? ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அரிக்கும் இந்த சிவமங்கிக்கு பிறந்தபடியினால் இந்த குழந்தைக்கு அரிபாலன் என்று பெயர் சொல்லுவோம். பாருங்க, இன்னும் செய்ய வேண்டிய பூஜையாகப்பட்டது இன்னும் நிறைவு பெறவில்லையா? இல்ல. அதனால இந்த குழந்தை வச்சுக்கிட்டே இருங்க. பாதி பூஜை தான் செஞ்சிருக்கிறேன். இன்னும் பாதி பூஜை நீங்க குழந்தைய நீ வச்சுக்கிட்டு ஏங்க நீங்க வச்சுட்டு இருங்க. கங்காதர நீலகண்டா சாம்பிராணி வேண்டா சுவாமி, முக்கன் படைத்த பரம கடவுளை என் முன்னே காட்சி தருவாயா? என்ன அழகு! ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆனா சிவனுக்கு சிவமங்கிக்கு பிறந்ததுனால இந்த பாலகனுக்கு சிவன் பாலன் என்று பெயர் வை. சிவன் பாலன் என்று பெயர் சிவன் பாலனுக்கு இந்த குழந்தை வச்சு அப்படியே பாத்துட்டுங்க. நீங்க நிறைய பூஜை செய்ய வேண்டியது இருக்கு. அந்த பூஜையை செஞ்சுட்டு வந்துடுறேன். நான் குழந்தைய வச்சு பாத்துக்கிறதா? ஆமாங்க. நீதானே சுமந்து பத்த வச்சுக்குவேன். ஏங்க கட்டாளங்க நீங்கள்ல, அதனால இந்த குழந்தைய பாத்துக்கங்க சாமி. அப்படியா? குழந்தைய கையில கொடுத்தியா? சரி, ஆகட்டும். அதே காலத்தில் சிவமங்கையாகப்பட்டவள் பிரம்மதேவனை வேண்டி தவத்தில் அமர பிரம்மதேவன் அந்த பிரம்மா மகா சூரியனுக்கு வரமளித்து வருகிற வழியிலே சிவமங்கையை பார்த்து காதல் செய்கிற விதம் காண்க. காண்பது கனவாயில்ல நிஜமா? கண்ணே கண்ணே, இவ்வளவு நேரம் கத்தன கொஞ்சம் திரும்பி வர ப்ளீஸ். கண்ணே பயப்படாதமா. ஆடே எல்லாம் பண்ணி ஆடே. கண்ணே காமம் நடி பெண்மையில பாகம் நடி.
ஏய் போதும். இங்க பாருங்க, இது நான் பூஜை செய்ய வேண்டியது நேரமா நிறைய இருக்கு. அதனால இந்த குழந்தைய வச்சுட்டு இப்படியே அட இருக்கேன். பேர் வைங்க ஓக்கறது மட்டும் போதுமா? ஏய், இந்த பாடகை என்ன பேரு? பிரம்மனோட அம்சியால் இருந்தபடினா இவளுக்கு பிரம்மபாலன் என்று பேர். பாலனுக்கு குடிக்க நம்ம குழந்தைங்க இதை வச்சுட்டு என்ன பண்ணோம்? இதை வச்சுட்டு பாத்தீங்க நான் பூஜை செஞ்சு இங்க பாரு, நீ சும்மா பூஜை பண்ணிட்டு நான் அப்படியே சும்மா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். குழந்தைய வச்சுக்காங்க. ஏய், தீவிரமாக கேளும் சபையோர்களே, ஹரி என்று சொல்லக்கூடிய நாராயணன், சிவன், பிரம்மா, முக்கூர்த்தி தேவர்களும் சிவன் மங்கையிடத்திலே ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பாலகனை பெற்று அவரவர் தொட்டிலே போட்டு குழந்தைக்கு பாலாட்டு பாடி ஆட்டிக்கொண்டிருக்கிற வேலையிலே அசிரியர் வாக்கானது ஸ்ரீமந்த நாராயணனுடைய மனைவியாகப்பட்ட ஆதிலட்சுமி இடத்தில் சென்று, அம்மா தாயே, உன்னுடைய கணவர் வரம் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு 12,000 கோபிஸ்திரிகள் 8 பட்டஸ்திரிகள் மாமா ருக்மணி ராதி என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவிமார்களை எல்லாம் விட்டு யாரோ ஒரு பெண் சிவமங்கையா அவரிடத்திலே உல்லாசமாக இருக்கின்றார். வந்து பாருங்கள், உன் கணவர் செய்கின்ற அநியாயத்தை என்று சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட ஆதிலட்சுமி அகோர கோபம் கொண்டு என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறடா என்ன நாய் நாயா? பித்துக்கார ஆள வந்துக்கிறாங்க. தாயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊடிட்டு தான் நிக்கிற, அப்படி என்ன நிறுத்துங்கிறேன்? உங்ககிட்ட நான் பேசுற போடியா? ஏய், வாய மணிப்பர்சாட்ட வச்சுட்டு போடியா? என்னடி அப்படி வாயில போய் டைனிங் டேபிள் வாய வச்சுட்டு என்னடி அப்படி? எனக்கு அவ வேண்டாம், நீதான் வேணும். கொஞ்சம் கூட வெக்கல. யாருமே தெரியல, நீதான் எனக்கு வேணும். பாரு, அங்க போன அங்க வேணுங்கிற, அங்க வேணும் இங்க வேணுங்கிற. ஏன் கண்ணு முன்னாடியே பொறுத்துல இருக்கிற? யார் பொறுத்தல எங்கடி வந்து பங்கு போனேன்? என்னடி என்ன இவன் யாருங்க? இவன் யாரு பண்ண? இவன் யாருன்னே தெரியல. நீ சொல்லுங்க, அவன் யாரையா? பொண்டாட்டி உங்க வெள்ள பிச்சு விட்டுருவான் நடக்க வச்சுட்டாங்க. யாரு அவன்? அவன் யாரு? யாருன்னே தெரியல. நீதானே தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டி. அப்புறம் நான் இருக்கும் நான் புண்டையில கத்துக்க போனேன். நாக்கு உள்ள வச்சு பேச நாலு மாதிரி பேசவல அப்படியே நாக்கு இழுத்து வச்சு தண்டு வர அறுத்து வெக்க தேவையா, மேடி கட்டால உள்ளூர் தேவையா, ஊர் கட்டால வந்துட்டேன். போனானா கட்டால உள்ள கொத்தாலே எடுத்தோம்னா திருவண்ணாமலை தேர வந்து அம்மா புண்டா அங்கதான் ஐயா புண்டமான கையை கையிறாங்க. ஊரா போட்டு நெய்யி புண்டமான கையானா இவளெல்லாம் பேச விட்டு வேடி பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் ஏன் பிரச்சனை அடிக்கிறேன்? கை வச்சு மான மரியாதை சவுரி எல்லாம் சூட்டு நினைக்கிறாங்க. என்னடி நினைச்சுக்கிட்டு அப்படி இப்படி அவளை நான் பேசிச்சு என்ன கூறி பேசுறேன் ஒரு பையனை பெற்று எடுத்து
அட நாடி சத்த புண்டை அடிக்கறான பாத்துட்டு நிக்கிறியா அடிக்கற ஏமாப்ல பாடிங்க என்ன அவள பேப்பர் பாடி அதெல்லாம் போடி எத்தனை தான் இருந்தாலும் தொட்டு தாலி கட்டின பொண்டாடி தான் நமக்கு சதம். அதாவது இதுக்கு மேல உன்னாடுறது பொழைப்பாங்கற நான் பேச தான் பொண்டாடி தான் நமக்கு சதம். போய் போய் சாப்பிடு மட்டமா தூக்கு போட்டு ஊரா பொண்டாடி சதமாகாது. ஊமத்தம்புவே இந்த தேவடியாவே உசுராட போது நான் தாவனா அதனால என் பொண்டாடிக்காக போட அவள பேசிக்க போட நிறுத்து என்ன சாத்து தவுக்கு எடுத்து ஏய் எதிரி வாதிக்கு பேசுறேன். பாருங்க செத்து போய் தூக்கு போட்டு உசுராட கதறி சிரிக்கிறா பாரு டைனிங் டேபிள் வாய் ஓடி டேபிள்ல போடிங்க பாரு என்னைக்கு இருந்தா என்ன தேடி வரணும் அன்னைக்கு நான் பேசுறேன் நல்லா ஒரு தேடி ஓடி போ போறவளே அன்னையில ஈடுபட்டு ஏமா ரெண்டு பேர் இருக்கிறாங்க உனக்கு தாயே ஆபூர் பரவாயில்ல. தாயே பார்வதி அம்மா யாரே உன்னுடைய கணவர் வந்து எடுங்க மறுமலிக்கிறேன் சொல்லி ஏங்க அப்படி புடிங்க பூஜை பாருங்க குழந்தை பாருங்க பூஜை பாருங்க ஏங்க அரங்க ஏங்க சுடா சுடா ஓடிங்க யாருங்க யாருது யாருக்கு குழந்தை அது தெரியல யாருக்குன்னு தெரியல அப்புறம் நீங்க கையில வச்சிட்டு இருந்தீங்க அது யாரு ஆமா இவன் யாருங்க என்னடி யாரே தெரியல யாரு தெரியல அப்ப என்ன மாப்பிளங்க நாயம் யாருங்க அவ இடிச்சு இடிச்சு தொட்டு தொட்டு பேசிருக்காங்க யாரு யாரு எந்த முண்டே தெரியுது அந்த பொண்ணுகிட்ட உங்களுக்கு என்னங்க பேச்சு கல்வி எங்க வந்தாலும் அந்த அக்காளுக்கு உங்களுக்கு என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க படியறக்கூடிய சிவரும் வர ரெண்டு பக்கம் தொட்டு பேசிட்டு இருந்தா நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டாங்க யார் அவ எனக்கே தெரியலையா ஆமா அவன் யாரு அவன் யாரு அந்த குழந்தை யாருக்கு பிறந்தது அந்த குழந்தை நீ உன் பெத்த பிள்ளையார கையில குழந்தை எனக்கு இவருக்கு பிறந்தது யாரு பொண்டாட்டி பொண்டாட்டியா என் பேரு சிவமங்க அப்படியா நல்லா இருக்குது நாய் நாங்களே வேலையில போது தாய் நாங்களா ஏமாப்பட கண்ண பொண்டாட்டி நான் இருக்கேன் ஒரு பொம்பளைய போட்டு அந்த குழந்தை யாரு அந்த குழந்தை யாருது அந்த குழந்தை யாருது யாரு அந்த குழந்தை யாரு யார போய் யாரு எட்டு கட்டு விளக்கமாறு எடுத்து போட்டாரு என்னோட கட்டுக்கிட்ட மாதிரியே என்னோட
ஏதோ தெரியாத போயிட்டான். போய் நானு அங்க பாருங்க ஏன் தேவியா இங்க பாருங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க. ஆயிரத்தா இருந்தாலும் கட்டின பொண்ணை தான் உங்களுக்கு எனக்கு மனைவி. இங்க பாரு, என்ன நம்பி வந்தேன், ஒரு குழந்தையும் கையில கொடுத்துட்டு அம்போன்னு விட்டுட்டு போறேன். என் சாப்பிடலாம் உள்ள சும்மா இல்லாது, நீ நாட்டமா தான் போவேன். படிக்கிறது தேவையா தமிழ் படிக்கிறது. என்னைக்கா இருந்தாலும் என்கிட்ட நீ தேர்தே வந்து மாப்பிள போறியா போறியா பாருங்க அவங்க பொம்பளையா இருந்தா வாய் பேசலாம். ஒரு தேவடியால போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கால்ல வைக்கிறேன், இந்த கால்ல வைக்கிறேன். பொம்பளை இருந்தா பியூவரா ஐயா எல்லாம் கழிச்சிட்டு வரேன். நானும் தான் வரேன். இது வந்து தொலையத்தான். நானும் ஜெட்ல ஜாப்பேன். தாயே கலிபாணி 2 பேர் போயிட்டாங்க, இன்னும் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்மகிட்ட நல்லா தாங்குவாரு. அதாவது கடைசி வரைக்கும் வருமா? தாயே கலிபாணி யாரு அக்ரீர் வாக்கு பேசுகிறோம். சொல்லுங்க. உன்னுடைய கணவர் வரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி யாரோ ஒரு பெண்ணிடத்திலே உல்லாசமாக சல்லாசமாக அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அப்படியா? போய்ப்பார். என் கணவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. போய் பாருங்க. சிவமங்கை இடத்திலே இருக்குது. என்னங்க இங்க பாரு, என்னங்க வாய் வா வாய் என் வாய் ஒரே மாதிரி தான் இருக்கு. சுவாமி யோ, கதை பேடா கம்முன்னு இருக்காது. அட்டுவாங்கிற சட்டு என்னங்க ஏய் பைத்தியக்காரங்க கேக்குறீங்க. நான் முன்னாடி என்னங்க யாருங்க இவன்? யாரு இவன்? இந்த தேவடியா யாரு? யாரு இந்த தேவடியா? யாரு இந்த தேவடியா? ஏய் வா மாப்ள, வா மாப்ள. ஏய் வாடா. ஏய் வாயா. யோ வாயா. ஐயோ யாரு இந்த குழந்தை? இப்ப யாரு ஓடம் உட்கார்ந்து வாய் மேல அடிச்சு போங்க. யாரு இந்த குழந்தை? இப்ப யாரு வீட்டுல வந்து ஓலோன்னு ஒப்பாரி வச்சு திரியற? யாரு அதை அப்படி ஒப்பாரி வச்சுட்டு? ஏய் யாரு ஓலோன்னு வீட்டுல வரனா இவ்வளவு கத்தவரை கத்திட்டு வந்து ஏய் யாரு நீ? யாருங்க இவன்? யாருங்க இவன்? யாரு இவன்? இவ யாரு? எலும்பு சொல்லலாம் மாப்ள. யாரு இவன்? எலும்பி யாருங்க? மை வை. இல்ல நான் யாரு? யாரு இந்த யானை குட்டியாட்ட ஒருத்தி வந்து நிக்கறாளே இவ யாரு? தேவடியா முண்டை. என்ன வேண்டாம்டா. என்ன யானை குட்டியா இருக்கு நல்லா தாங்குவானது என்ன தேடி வந்தாரு. ஏய் ஒன்ன கேக்கணும்னா ஏய் பொண்டாட்டி கூடா லேடிஸ் கொட்டி ஊக்குணும். அடே நம்மளா ஏய் இங்க வாடி. யார் நீ? ஏய் நான் அவரோட பொண்டாட்டி. நீ பொண்டாட்டியா? ஆமா. எங்கயோ போற தேவடியா என் புருஷனை வந்து வச்சிட்டு பொண்டாட்டி தெரியுறியா? ஏண்டி ஏப்ராசி முண்டா ஏண்டி உன் இளமா எல்லாம் எடுக்கிறதுக்கு கருமாந்த பிடிச்சவள கல்லெடுப்பு மலை கமிச்சு நிமித்தி போடுறதுக்கு ஏண்டி சண்டையில போனவள கிழங்காட்டுல போனவள குச்சிக்காட்டுல போனவள அரகாட்டுல போனவள சோழக்காட்டுல போனவள ஏண்டி ஈழப்பானம் கட்டவள தண்ணி தரத்தோட தானு திரிஞ்ச குழி நிக்கிற வாய் பேசுறேன் பேசிட்டு இருக்க. ஏண்டி தட்டுவாடி, ஏண்டி நாடு மாறி, ஏண்டி உலக மாறி, ஏண்டி மொல்ல மாறி, ஏண்டி தெல்ல மாறி, ஏண்டி தக்காளத்தி ஊரு மாறி, உலக மாறி, ஏண்டி தேவடியா? யாரு ஒரு பொண்டாட்டி வந்து எந்த ஒரு தேவையான எல்லாம் பண்ணுவேன். உனக்கு என்னடி எனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கிறாரு, நான் எல்லாம் பண்ணுவேன். உனக்கு போச்சு நீ என்னத்துக்கு வந்த? எதுக்கு வந்த? 7 மயத்தை எண்ணி வச்சு 7 பிளேர் போட்டு மொட்டை அடிச்சு புண்டமான தூக்கி விட்டுருவேன். மாப்பிள ஊர்ல இருக்க பொம்பளை கூட போய் பண்ணலாம். என்னடா பேசிட்டு ஏண்டா புண்டவாயா? ஏண்டான்னு சொல்லிருப்பா யாரு புருஷன வாடா போடாங்கிற முன்னத்தாய் எலி பாத்துட்டு நிக்கிறேன். என்ன நக்கி 4 தண்ணி குடிச்சு சண்டையை நக்கணும். என் புருஷனை கேட்கறது வாடி திருட்டு முண்டைய. என் புருஷனை கேட்கறது யாரு? என் பொண்டாட்டி
பொண்டாட்டி கேவடியாங்கிற குச்சிக்காலம் காட்டுல போன கம்ம காட்டுல போனங்கிற அதெல்லாம் போனவங்க அதான் சொல்றேன். ஆமா போனவங்களுக்கு தாண்டி அந்த பழக்கம் வரும். நீ போகாம எப்படி கஷ்டம் சொல்லுவ? ஏறி கேவடியா என்னைக்கு இருந்தாலும் என்ன தேடி வரணும். அன்னைக்கு வா சாணி தட்டி அப்படி விளக்கமா நடத்தி 2 பேரும் ஓடி புண்டைய மூடிட்டு போடி மலை ஓடி அவசரி மலைய மூடி தேவடியா உங்கூடா இப்பயாச்சும் நான் இருக்கிறேன். அதே நேரத்தில் அரைக்கர்கள் அறவாங்கி அரைக்கர்கள் தேவர்களை சிறைபிடிக்கிற விதம் காண்க.